இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மச்சான், உங்க குரல் ரோடு வரைக்கும் கேக்குது. ப்ராப்பர்ட்டி யார் பேர்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஆல்ரெடி நீங்க எல்லாரும் கணிச்சிருப்பீங்க. என் வீடு வேற வெளிய பூட்டி இருக்கு. இவ இப்படி விட்டுட்டு போறவ கிடையாது. ஏதாவது ஒண்ணு புதுசா முன்னலா பிளான் பண்ணுவா. இப்ப அதிகாரிக வேற வீட்டுக்கு வந்திருக்காங்க. இத வச்சே உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குமே. ஆமா, மொத்த ப்ராப்பர்ட்டியும் என் பேர்ல தான் இருக்கு. இந்த விஜி பேர்ல தான் இருக்கு. இப்ப புரியுதுடி. நீ ஃபோர்ஜரி பண்ணி ஃப்ராடத்தனம் பண்ணி என் மாமாக்கே தெரியாம டாக்குமெண்ட்ஸ்ல சைன் வாங்கியிருக்க. எங்களால வீட்டை காலி பண்ண முடியாது. என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஐயோ வீராக்கா, இதுல நீங்க யோசிக்க வேண்டிய என்ன இருக்கு? ஆமா, அப்படித்தான் வாங்கினேன். நான் ஃபோர்ஜரி பண்ணி கையெழுத்து வாங்கினேன்னு உங்களுக்கு எனக்கும் தானே தெரியும். சட்டத்துக்கு அதெல்லாம் நீங்க கோர்ட்ல போய் நிரூபிக்கணும்னா வருஷ கணக்கா ஓடிக்கிட்டே இருக்கும். அது வரைக்கும் இந்த வீடு ஒண்ணு என் கண்ட்ரோல்ல இருக்கும், இல்ல கோர்ட் கண்ட்ரோல்ல பூட்டி கிடக்கும். எனக்கு எதுனாலும் ஓகே தான். இப்ப நீங்க எல்லாரும் இந்த வீட்டை விட்டும் கடைய விட்டும் உங்களோட மொத்த சாம்ராஜ்யத்தை விட்டும் வெளியே போகணும். லாய் சார் பார்த்தாச்சா? கிடுங்க. கரெக்டா இருக்குல்ல? சாரி சார், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா உங்க பேருக்கு மாறிடுச்சு. சித்தி, மலிச்சித்தி, குடும்பத்துல மூத்தவக நீங்க. எடுத்து இதெல்லாம் நீங்க தானே முறையா சொல்லணும். நேரத்துக்கு நம்ம வீட்டை விட்டு கிளம்பலனா விஜய் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவா. மாறா பொட்டாட்டம் நம்ம எல்லாரும் கிளம்பிடுவோம்னு கூப்பிடுங்க. ஏய், நீ பண்ற இந்த பாவம் எல்லாம் உன்னை எப்படி சுத்தி சுத்தி அடிக்க போது நீயே பாருடி. போங்க, நிறைய துணி எல்லாம் இருக்குல்ல, உங்களது எடுத்து போங்க. நோ 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 நோ, போங்க போங்க, எல்லாத்தையும் எடுத்து வைங்க. டைம் ஆகுதுல. அனுபவி இப்படி. அடுத்தவங்க சொத்தை இப்படி ஏமாத்தி வாங்குற உனக்கு எல்லாம் கடைசி காலத்துல ஒரு வாய் தண்ணி கூட கிடைக்காது. இப்படி நம்ம கிட்ட இருந்த வீட தட்டி பறிச்சுட்டு அவளா நல்லா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? பாருங்களேன், இன்னும் கொஞ்ச நாள் அவ தெருவுக்கு தான் வருவா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கோர்ட்ல சட்டப்படி கேஸ் நடத்தி நம்ம ஜெயிச்சிடலாம். யாருமே இல்லைன்னு சொல்லி அண்ட வந்தவ ஊர் கதையை கெடுத்த மாதிரி மலையிலேயே கிள்ளி இருந்தா இந்த அளவுக்கு வந்திருப்பாளா? எல்லாம் மாமா கொடுத்த இடம். கார்த்திக், கார்த்திக், அழாதீங்க கார்த்திக், தைரியமா இருங்க. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த வீட்டுல இருக்க. இது வெறும் வீடு மட்டும் இல்ல பிருந்தா, இது எங்க எல்லாரோட உசுர்ல கலந்திருக்கிற உறவு. எத்தனை நாள் இது கூட பேசிருக்கேன் தெரியுமா? என் சந்தோஷம், அழுக, இது எல்லாத்துக்கும் என் கூட இருந்திருக்கு. எல்லாரையும் விட என்னோட ஃபீலிங்ஸ் இதுக்கு மட்டும்தான் தெரியும். கார்த்திக், அழாதீங்க. ஆனா திடீர்னு வீட்டை விட்டு போகணுங்கிறது அது நினைக்கும் போதுதான் கார்த்திக், எனக்கு நீங்க அழாதீங்க கார்த்திக்.
நினைக்கிறீங்க? நம்ம வெளியூருக்கு போறோம். ஒரு வாரம் கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரி நினைச்சுக்கோங்க கார்த்திக். திரும்ப இந்த வீடு நம்ம கைக்கு வரும். உங்க சொத்து யாருக்குமே போகாது கார்த்திக். கார்த்திக் ப்ளீஸ் கார்த்திக், அழாதீங்க கார்த்திக். நீங்க அழறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கார்த்திக் கார்த்திக் ப்ளீஸ் கார்த்திக். கார்த்திக் அழாதீங்க கார்த்திக், அழாதீங்க. கண்மணி, எல்லா கஷ்டத்திலும் என் கூட இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு என் மனசு அவ்வளவு ரணமா இருக்கு. நீ என் கூட இல்ல. இந்த வீடு நம்மளை விட்டு போச்சு கண்மணி. திரும்ப நம்ம இந்த வீட்டுக்கு வருவோமான்னு தெரியல. நம்ம புள்ளையும் இதே வீட்டுல பிறந்து வளரும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? நாங்க யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்? கடவுளே, எங்களை ஏன் இப்படிலாம் சோதிக்கிறேன்? என்னோட முட்டாள்தனம். நான் அவ மேல வச்சிருந்த கண்மூடித்தனமான நம்பிக்கை. நான் ஏமாந்துட்டேன். என்ன மன்னிச்சிருவள்ளி. அண்ணா அண்ணா, என்னன்னா நீ என்ன தப்பு பண்ண சொல்ல? மனுஷங்களை நம்பி வாழறதானே வாழ்க்கை. அதுல என்னன்னா தப்பு இருக்கு? ஆனா நம்மளே நம்பி இருக்கிறவங்கள நம்ப வச்சு துரோகம் பண்றவங்க, நம்ப வச்சு கழுத்தை அறுக்கிறவங்க, இந்த மாதிரி ஆளுங்க கூட நம்ம இருந்திருக்கோம் பாத்தியா? அவங்கள அடையாளம் தெரியாம வெள்ளந்தியா வாழ்ந்திருக்கோம் பாத்தியா? அதுதான் நாம பண்ண தப்பு. அதுதான் நம்ம பண்ண தப்பு. நான் வெளியில எங்க போனாலும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ள வந்தா எல்லாம் காணாம போயிடும்னு சொல்லுவல்ல, அப்படித்தானே நம்ம இருந்திருக்கோம். இப்போ இந்த வீட்டை விட்டு நம்ம எங்க போறோம்? நான் இது வெறும் வீடு இல்லைன்னா நம்ம அத்தனை பேரோட உணர்வு, சந்தோஷம், உசுறு. இந்த வீட்டை விட்டு நம்மள வெளியில அனுப்புற பத்தியா? அவளா நல்லாவே இருக்க மாட்டா. கண்டிப்பா நல்லாவே இருக்க மாட்டா.